கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்கு பூரண சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் புயல் போன்ற போராட்டங்கள், கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை போன்ற எதிர்ப்புகள், சூறை காற்றை போன்று எப்பக்கம் திரும்பினாலும் அடித்து வீசுகின்ற துன்பங்கள் போன்றவற்றில் கடந்து போய்கொண்டும் அவைகளிலிருந்து எப்படி கரை சேர்வது என்று அறியாது திகைத்திருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் அவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றி பூரண சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் பெற்றுக்கொண்ட பூரண சமாதானத்தை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம். சாமுவேலின் புஸ்தகம் 1-2 புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்க்கின்றோம். தாவீது தன் ராஜ்யபாரத்தில் அநேகரால் துன்பப்படுத்தப்பட்டவன். ஒரு பக்கம் பகைவர்களின் முற்றுகை, மற்றொரு பக்கம் சவுலினால் செய்யாத குற்றத்திற்காக சோதனைகள், வேறொரு பக்கம் தன் சொந்த மகன் அப்சலோமால் பொறாமையின் நிமித்தம் பகை. அதற்கும் மேலாக தனக்கு உண்மையாக வேலை செய்து கொண்டிருந்த, நல் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருந்த அகித்தோப்பேல் மூலமாய் வஞ்சிக்கப்படுதல். இப்படியாக தன்னுடன் இருந்தவர்களினால் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு காடுகளிலும் மேடுகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தான். ஆனால் ஒன்றை மட்டும் தாவீது பின்வாங்கி போகாமல், சோர்ந்து போகாமல், தன்னை எப்பொழுதும் திடப்படுத்தி கொள்ளும்படிக்கு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அதனால் தாவீது வர வர விருத்தியடைந்தான். ராஜ்யபாரத்தில் நீண்ட நாள் ஆட்சி செய்தான். அப்பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்னை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்தினார். அவரே என் விளக்காயிருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு தூரமாயிருப்பவர்களாலும் நீங்கள் நம்பினவர்களாலும் அல்லது உங்களின் சொந்த உறவுகளினாலும் நீங்களும் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கு விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களா? உங்களை தாயின் கற்பத்திலேயே உண்டாக்கினவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரின் சமூகத்தையே வாஞ்சித்து தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதிரான பகையை முறித்து உங்களுக்காய் யுத்தம் செய்து எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து பூரண சமாதானத்தை தந்து ஆசிர்வதிப்பார். இரண்டாவதாக பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தையும் மறைபொருளை வெளிப்படுத்துகின்ற அறிவையும் கொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியையும் கொடுத்திருந்தமையினால் தானியேல் மீது பொறாமை கொண்டவர்கள் தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடி பல வழிகளில் சோதனைக்கு உட்படுத்தினார்கள். விக்கிரகங்களுக்கு படைத்ததை உண்ணும்படிக்கும் ஜெபம் பண்ணுவதிலும் துன்பப்படுத்தி சிங்கத்தின் கெபியிலே போடுகிற அளவுக்கு அவனுக்கு தீங்கு செய்து அதையும் நிறைவேற்றினார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் தானியேல் கர்த்தரை விடாது பற்றி கொண்டு அவரையே நம்பியிருந்தமையினால் உயர்த்தப்பட்டான். பகைவர்கள் அழிக்கப்பட்டனர் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பணியிடங்களில், சமுதாயத்தில், ஊழியத்தில் நம்மை சுற்றி பொறாமைக்காரர்களும் போட்டியாளர்களும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறாமையின் நிமித்தமாக எதிர்கொள்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகளில் தேவனுக்கு பயந்து நடந்தும் இருக்கிறோமே. ஆனாலும் நமக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், ஏமாற்றங்கள், மனதில் உண்டான காயங்கள் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே,
இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. உன் பொறுமையை, உன் சகிப்புத்தன்மையை, உன் கிரியையை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தும் சகிக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலன் உண்டு என்கிறார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பியிருக்கிற உங்களை இன்றைக்கு உயர்த்தி மேன்மையை தந்து ஆசிர்வதிக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் பூரண சமாதானத்துடன் காத்து உங்களை எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக்கி ஆசிர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.